வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசானருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு துன்பங்கட்கு மூலம் என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்ற நண்பர்களே, பிறந்து வாழ்ந்து பின் இறந்து போம் மனிதர்க்கு பேருலக இன்பங்கள் அனைத்துமே பொது உடைமை. மறந்து மதி குறுகி மண்மீது எல்லை கட்ட மனிதர்கள் போராடும் மயக்கமே துன்பங்கள். இன்று கணினி யுகத்தில் மனிதன் வாழ்கிறான். இதற்கும் முன்னதாக மின்சார யுகத்தில் வாழ்ந்தான். இந்த கணினி, மின்சாரம், இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், விளைநிலங்கள், வீடு, உடை அனைத்தையும் கழித்து பின்னோக்கி சென்றால், எந்த வசதிகளும் இல்லாத காலத்தில் மனிதகுலம் இயற்கையை ஒட்டியே வாழ்ந்தார்கள். கூடி வாழ்ந்தனர், ஒத்தும் உதவியும் வாழ்ந்தனர். அறிவு வளர்ச்சி பெற்று இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அமைத்து பயன்படுத்த தொடங்கிய போதுதான் ஒரே இடத்தில் வாழ வேண்டிய அவசியம் மனிதனுக்கு ஏற்பட்டது. ஆடு மாடு போன்ற மிருகங்கள் பகல் முழுவதும் தனது உணவிற்காக அலைந்து திரிந்து இரவானதும் உறங்குகின்றன. அவை எந்த இடத்தில் உறங்கினவோ அதுதான் தமக்கும் உறங்குவதற்கும் ஓய்வெடுப்பதற்கும் ஏற்றதாக இருக்கும் என்று கருதி அவ்விடத்திலேயே குடியிருப்புகளை அமைத்து கொண்டனர் மனிதர்கள். தங்கள் தங்கும் இடம், உழைக்கும் நிலமுமே தங்களுக்கே சொந்தமானது என்ற உரிமை உணர்வு ஏற்பட்டது. அதன் பிறகு கூட்டமாக வாழும்போது அக்கூட்டம் நிலத்தை எந்த அளவு பயன்படுத்தியதோ அந்த அளவு எல்லை கட்டப்பட்டு கிராமம், நகரம், நாடு என்று படிப்படியாக உயர்ந்து இன்று என் வீடு, என் நகரம், என் நாடு என்று கூறி மனிதர்கள் பிரிந்து விட்டார்கள். பிறந்துவிட்ட மனிதர்கள் ஜீவனங்கள் குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் வாழ்ந்து இறந்து போகிறார்கள். பிறக்கும் போது எதையும் கொண்டு வருவதில்லை, பூமியை விட்டு போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை. இது மனிதராக பிறந்த அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இப்பூவுலகின் இன்பங்கள் அனைத்துமே பொது உடைமைதான். பிறந்துவிட்ட உயிர்கள் அனைத்திற்கும் பூவுலகம் உரிமையானது. இந்த உண்மையான நிலையை மனிதர் மறந்து மனம் குறுகி உண்மைக்கு மாறான நிலையில் வாழ்வதால் தான் ஏற்படும் போராட்டமே மனிதனின் துன்பங்களுக்கெல்லாம் காரணம். மயக்கம் என்றால் மானா மனநிலை, உண்மைக்கு மாறான நிலை என்பதாகும். பூமியில் போடப்பட்டுள்ள எல்லைக்கோடுகளை நீக்கி அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம் என்ற மன விரிவில்தான் இனிமையாக வாழ முடியும். எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நிலைமை வரும். உலக சமாதானம் என்றைக்கு உண்டாகுதோ அன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும். பொது உடைமை என்ற அந்த கோட்பாடும் அன்றைக்கு முழுமையாக சித்திக்கும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.